மாதம் என்றழைக்கப்படும் சித்திரை மாத மாஹாத்மியத்தின் 5ஆம் அத்தியாயமான 5ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. ஸ்ரீ ராமபெருமானை போற்றி பாடப்பட்ட கதையான இராமாயணத்தை நாம் செவிமடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைய கதையினை நாம் துவங்கலாம். தனது மைத்துனரான ஸ்ரீ நாரத முனியின் வார்த்தைகளை கேட்ட பின்னர் நற்குணமிக்க வால்மீகி முனிவர் தனது சீடர்களுடன் இணைந்து அந்த மாபெரும் முனிவரை வழிபட்டார். வால்மீகி முனிவரால் மதிக்கப்பட்ட நாரத மாமுனிவர் அங்கிருந்து புறப்படுவதற்கு அவரிடம் அனுமதி கேட்டார். அவரது அனுமதியை பெற்றதும் அவர் வானத்தில் புறப்பட்டார். தேவர்கள் வந்தடைந்த 2 பகுதிகளுக்கு பின்னர் வால்மீகி முனிவர் கங்கைக்கு அருகில் உள்ள தமசா நதிக்கரைக்கு சென்றார். தமசா நதிக்கரையை அடைந்து படித்துறை சேரி இல்லாமல் இருப்பதை கண்ட முனிவர் அருகில் நின்றிருந்த தன் சீடர்களிடம், காணுங்கள், இங்குள்ள படித்துறை மிகவும் அழகாக இருக்கிறது. இதில் சேற்றின் சுவடு கூட இல்லை. இங்குள்ள நீர் ஒரு நல்ல மனதை போல தூய்மையானது. தந்தையே, பானையை இங்கே வைத்து என் வால்மீகி முனிவரின் புனித நீர் கலசத்தை எனக்கு கொடுங்கள். தமசா நதியின் இந்த சிறந்த புனித தலத்தில் நான் நீராடுவேன் என்றார். மகாத்மா வால்மீகி முனிவர் இவ்வாறு கூறியதும் அவரது ஒழுக்கமுள்ள சீடரான பரத்வாஜ முனிவர் தன் குருவிடம் வால்மீகியின் புனித நீர் கலசத்தை கொடுத்தார். தன் சீடனின் கரத்திலிருந்து வால்மீகி முனிவரின் நீர் கலசத்தை பெற்று கொண்ட அந்த சுய கட்டுப்பாட்டுள்ள முனிவர் பரந்த வனத்தின் எழிலை ரசித்தபடி சுற்றி திரிய தொடங்கினார். அவர்களுக்கு அருகில் ஒருபோதும் பிரியாத ஒரு ஜோடி கொக்குகள் சுற்றி திரிந்து கொண்டிருந்தன. அந்த 2 பறவைகளும் மிகவும் இனிமையான குரலில் பேசின. வால்மீகி முனிவர் அங்கே அந்த பறவை ஜோடியை கண்டார். அதே சமயம் பாவ எண்ணங்கள் கொண்டவனும் எந்த காரணமும் இன்றி அனைத்து உயிரினங்களுக்கும் எதிரியுமான நிஷாதன் அங்கு வந்தான். முனிவரை கண்டதும் அவன் அந்த பறவை இணையில் இருந்த ஒரு ஆண் பறவையை கொன்றான். அழகிய இறகுகளை கொண்ட அந்த பறவை எப்போதும் தன் மனைவியுடன் சுற்றி திரிந்தது. அதன் நெற்றி செம்பை போல சிவந்திருந்தது. அது காமத்தால் மதிமயங்கி தன் கணவரை பிரிந்த துயரத்தில் கிரிஞ்சி அழுது கொண்டிருந்தது. நிஷாதன் கொன்ற அந்த ஆண் பறவையின் பரிதாபமான நிலையை கண்ட அந்த புண்ணிய முனிவர் மிகவும் இரக்கம் கொண்டார். இது ஒரு அநீதி என்று தீர்மானித்து அழுது கொண்டிருந்த கிருஞ்சியை கண்டு இயல்பிலேயே கருணையுள்ள பிரம்ம ரிஷி நிஷாதனிடம் இவ்வாறு கூறினார். மா நிஷாத, பிரதிஷ்டாத்வம் ஆகமஹ சஷ்வதிஹி சமயத கிரௌஞ்ச மித்து நதேகம் அவதிஹிகாம் மோகிதம். ஓ நிஷாதா, இந்த ஜோடி குறிஞ்சிகளில் நீ ஒன்றை கொன்றதால் உனக்கு ஒருபோதும் நிம்மதி கிடைக்காமல் போகட்டும். அவன் காமத்தால் மயங்கி எந்த குற்றமும் செய்யாமல் அதை கொன்று விட்டான். இவ்வாறு கூறிய போது அவன் அதை குறித்து சிந்தித்தார். அப்போது அவர் மனதில் ஒரு கவலை எழுந்தது. இந்த பறவையின் துக்கத்தால் வாடிக்கொண்டிருக்கும் நான் என்ன கூறிவிட்டேன் என்று. இவ்வாறு சிந்தித்து மகா கற்றறிந்தவரும் மிகவும் புத்திசாலியுமான வால்மீகி முனிவர் ஒரு முடிவிற்கு வந்து தன் சீடனிடம் இவ்வாறு கூறினார். தந்தையே, துக்கத்தால் வாடிக்கொண்டிருக்கும் என் வாக்கிலிருந்து வெளிவந்த இந்த வாக்கியம் 4 வரிகளில் பிணைக்கப்பட்டுள்ளது. அதன் குறியீட்டு வரியில் தலா 8 என சம எண்ணிக்கையிலான எழுத்துக்கள் உள்ளன. மேலும் அதை வீணையிலும் பாடலாம். எனவே என்னுடைய இந்த கூற்று ஒரு ஸ்லோக வடிவில் இருக்க வேண்டும் என்ற சீடனின் கூற்றை கேட்டு முனிவர் மிகவும் திருப்தி அடைந்தார். அதன் பின்னர் அவர் சிறந்த புனித யாத்திரை தலத்தில் சடங்கு ரீதியாக நீராடி அதே விஷயத்தை குறித்து சிந்தித்து கொண்டே ஆசிரமத்தை நோக்கி திரும்பினார். பணிவும் அறிவும் நிறைந்த சீடரான பரத்வாஜ முனிவரிடம் தண்ணீர் நிரம்பிய குடத்தை ஏந்தியபடி குருவை பின்தொடர்ந்தார். சீடருடன் ஆசிரமத்தை அடைந்த பின்னர் சமய முனிவரான வால்மீகி முனிவர் அந்த இருக்கையில் அமர்ந்து வேறு விஷயங்களை குறித்து சிந்திக்க தொடங்கினார், உரையாடத் தொடங்கினார். ஆனால் அவரது கவனம் அந்த ஸ்லோகத்தின் மீதே இருந்தது. அப்போது பிரபஞ்சம் முழுவதையும் படைத்தவரும் சர்வ வல்லமையும் மகத்துவமும் ஒளியும் புத்திசாலித்தனமும் கொண்டவருமான
பிரம்மதேவரே முனிவர் வால்மீகியை சந்திக்க அவரது ஆசிரமத்திற்கு வந்தார். அவரை கண்டதும் வால்மீகி முனிவர் திடீரென எழுந்து நின்றார். தனது மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி கொண்டு மிகுந்த வியப்பு கரம் கூப்பி சிறிது நேரம் அங்கே அமைதியாக நின்றார். அவரால் எதுவும் கூற முடியவில்லை. அதன் பின்னர் அவர் செவிகளை பாதி அளவு அகட்டி அந்த இருக்கையில் அமர்ந்தார். முனிவர் வால்மீகி முனிவரிடம் அமருமாறு கட்டளையிட்டார். பிரம்மதேவரிடமிருந்து கட்டளையை பெற்றதும் அவரும் அந்த இருக்கையில் அமர்ந்தார். அந்த நேரத்தில் பிரம்மதேவரே அவருக்கு முன்னால் அமர்ந்திருக்க வேண்டும். ஆனாலும் வால்மீகி முனிவரின் மனம் கிரௌஞ்ச பறவை சம்பவத்திலேயே நிலைத்திருந்தது. அவர் அந்த சம்பவத்தை குறித்தே சிந்திக்க தொடங்கினார். பகை உணர்வால் மனம் நிறைந்த பாவியான வியாதன் எந்த குற்றமும் இன்றி அழகாக கீச்சிடும் கிரௌஞ்ச பறவையின் உயிரை பறித்து விட்டான் என்று எண்ணி கிரௌஞ்சத்தின் அலறலை கேட்டதும் நிஷாதனை இலக்காக கொண்டு அவன் பிரம்மதேவருக்கு முன்னால் அதே ஸ்லோகத்தை ஓதினான். அதை ஓதும்போது தன் சாபத்தின் பொருத்தமின்மை குறித்த எண்ணம் அவன் மனதில் தோன்றியது. பின்னர் அவன் துக்கத்திலும் கவலையிலும் மூழ்கினான். அவனது மனநிலையை புரிந்து கொண்ட பிரம்மதேவர் புன்னகைக்க தொடங்கி வால்மீகி முனிவரிடம் இவ்வாறு கூறினார். பிராமணரே, நான் தம்மிடமிருந்து உரைத்த இந்த சந்தோஷமான வாக்கியம் ஒரு ஸ்லோக வடிவில் இருக்கும். இந்த விஷயத்தில் தாம் வேறு விதமாக எண்ணலாகாது. எனது தீர்மானத்தினாலும் தூண்டுதலினாலும் மட்டுமே தம்மிடமிருந்து இத்தகைய வார்த்தைகள் வெளிவந்தன. மகா முனிவரே, தாங்கள் ஸ்ரீராமரின் முழு குணத்தையும் விவரிக்க வேண்டும். மிகவும் புத்திசாலியான பகவான் ஸ்ரீராமர் உலகில் மிகவும் பக்தியுள்ள மற்றும் பொறுமையுள்ள மனிதர். நாரத முனிவரிடமிருந்து தாங்கள் கேட்டபடி அவரது குணாதிசயத்தை விவரியுங்கள். அதற்கு ஏற்ப அறிவார்ந்த பகவான் ஸ்ரீராமரின் குணாதிசயத்தை, அது மறைவானதாக இருந்தாலும் சரி வெளிப்படையானதாக இருந்தாலும் சரி, சித்தரியுங்கள். விருத்தனம் குருடானது லக்ஷ்மண சுவாமி, தேவி சீதை மற்றும் அசுரர்களின் முழுமையான மறைவான அல்லது வெளிப்படையான குணாதிசயம் உங்களுக்கு தெரியாவிட்டாலும் நீங்கள் அதை தானாகவே அறிந்து கொள்வீர்கள். இந்த கவிதையில் நீங்கள் எழுதும் எந்த வார்த்தையும் பொய்யாக இருக்காது. எனவே நீங்கள் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் மிகவும் புனிதமான மற்றும் அழகான கதையை செய்யுள்களில் எழுத வேண்டும். இந்த பூமியின் ஆறுகளும் மலைகளும் இருக்கும் வரை இராமாயண கதை உலகில் தொடர்ந்து பாடப்படும். உங்களால் இயற்றப்பட்ட பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் கதை உலகில் பரப்பப்படும் வரை நீங்கள் உங்கள் விருப்பப்படி மேலே செல்லலாம். நீங்கள் கீழேயும் என் உலகங்களிலும் வசிப்பீர்கள். எனவே பிரம்மதேவர் அங்கிருந்தே தியானத்தில் ஆழ்ந்தார். அவருடைய தியானம் வால்மீகி முனிவரையும் அவருடைய சீடர்களையும் வியப்பில் ஆழ்த்தியது. பின்னர் அவருடைய சீடர்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியடைந்து இந்த ஸ்லோகத்தை மீண்டும் மீண்டும் பாடத் தொடங்கினர். மேலும் மிகுந்த வியப்புடன் ஒருவருக்கொருவர் இவ்வாறு கூறத் தொடங்கினர். கொக்கின் துன்பத்தால் வருந்திய நமது குருதேவர் மகரிஷி ஒரே மாதிரியான எழுத்துக்களை கொண்ட 4 வரிகளை பாடினார். அது உண்மையில் அவருடைய இதயத்தின் துக்கமாகும். ஆனால் அவருடைய குரலால் உச்சரிக்கப்பட்ட பின்னர் அது ஒரு ஸ்லோகத்தின் வடிவத்தை எடுத்தது. இங்கே தூய உள்ளம் கொண்ட முனிவர் வால்மீகி முனிவர் முழு இராமாயண காவியத்தையும் இது போன்ற ஸ்லோகங்களில் இயற்றுவேன் என்று எண்ணினார். இவ்வாறு எண்ணி தாராள மனப்பான்மை கொண்ட அந்த புகழ்பெற்ற முனிவர் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் குணத்தை குறித்து ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்களை கொண்ட ஒரு சிறந்த காவியத்தை இயற்றினார். அது அவருடைய புகழை அதிகரிக்கப் போகிறது. மேலும் அதில் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் தாராள குணத்தை வெளிப்படுத்த அழகான வசனங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. மகரிஷியான வால்மீகி முனிவரால் இயற்றப்பட்ட இந்த கவிதையில் பாதி தத்புருஷம் கூட்டெழுத்துக்கள், பாதி நிர்குணங்கள், பாதி சந்திகள் மற்றும் பிரகிருதி பிரத்யட்சத்தின் தொடர்பு ஆகியவை முறையாக தீர்க்கப்பட்டு அதன் கட்டமைப்புகளில் சமத்துவமும் சொற்களில் இனிமையும் பொருளில் பிரசாத குணத்தின் ஆதிக்கமும் காணப்படுகிறது. உணர்ச்சி வசப்படுபவர்களே, இவ்வாறு பாரம்பரிய முறைப்படி அமைக்கப்பட்ட இந்த ரகுவம்ச சரித்திரத்தையும் ராவண வதத்தின் சூழலையும் கவனமாக கேளுங்கள். அதனுடன் வால்மீகி முனிவரால் இயற்றப்பட்ட ஆதி ராமாயணத்தில்
ஆகவே பாலகாண்டத்தின் 2வது காண்டமானது முடிவடைகிறது. சைத்திர மாதம் என்றழைக்கப்படும் சித்திரை மாத மாகாத்மியத்தின் 5ஆம் அத்தியாயமான 5ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.